மதகராஜா செம்ம பண்ணு மெட்டீரியல் தான் படமே. நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். சந்தான காமெடிலாம் வேற லெவலா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த பொங்கல் வந்து என்னதான் பெரிய படம் இது வடகாடு அந்த மாதிரி வந்து மதகராஜா வந்து லேட்டா கொடுத்துட்டு செம்ம பண்ணா வைப் ஏத்துறாங்க. அப்படியே ஓவர்டேக் பண்றாங்க. அதுதான் சொன்னேன், சந்தானம் வந்து எதுக்கு ஹீரோவா போறான்னு தெரியல. காமெடியில அந்த அளவுக்கு வைபா இருக்கு. ஒரு கவுண்டர் சிரிப்புங்க, ஒரு கவுண்டர் அவர் அச்ச கவுண்டர் டாப் டு பாட்டம் சிரிச்சே வரும். அந்த அளவுக்கு ஒரு காமெடியா பண்ணிட்டு ஹீரோவா ட்ரை பண்ண சொல்லிட்டு கொஞ்சம் சரியில்லாம பண்ணது நம்மளுக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி காமெடியா வந்தா வச்சுக்கோங்க, தமிழ் சினிமா வேற லெவல்ல போயிடுவாங்க. தமிழ் சினிமா தூக்கி நிறுத்தலாம். கம்மியா இருக்கு இல்ல சுத்தமா. யாரு இருக்கிற காமெடி? யாருமே இல்ல. யோகி பாபு லைட்டா பண்ணாரு, சந்தானம் எல்லாம் வரல. சந்தானம் தான் கடைசி. அவர் வந்து மாதிரி காமெடி வந்தீங்கன்னா உண்மையா சொல்ல தமிழ் சினிமா அனதர் லெவல் தான் சொல்லுவோம். விஷால் வந்து செம்ம வைவு கூஸ்பம்ஸோட இருக்கிறது. என்ன கெட்ட மாதிரிச்சு எல்லோ தலைவா அதான் இதுல இருக்குது. விஷால் வந்து எனர்ஜி ஃபுல் எனர்ஜி இருக்குது. இப்போ அவரு இப்போ பாக்குறது மனசு கஷ்டமா இருக்கு. அப்ப போய் பாருங்க, போன வருஷம் முன்னாடி எப்படி பாடியோட எவ்வளவு ஃபிட் ஆகுறாரு. அது விஷால். இப்ப வந்து என்னாச்சு தெரியல. சரி அதை நம்ம சொல்லக்கூடாது. இந்த படத்தை செம எனர்ஜியா இருக்காரு, செம பண்ணாவும் இருக்காரு, ஜாலியாவும் இருக்காரு. வரலட்சுமி அதான் A+ தான் இருக்கு எல்லாம். பட் வந்து அது பண்ணா போறதுனால ஃபேமிலி என்டர்டெய்னரா மாறிடுது. மனபலம் ஒரு செத்த படம் நினைச்சிருப்பாரு. அவர் செத்த பிறகு கூட காமெடி பண்ணதெல்லாம் இந்த படத்துல தாங்க. உண்மையிலே சொல்றேன், தாறுமாறா பண்ணிடுறாரு மனோபலம். அவரு மணிவண்ணன் சார்ல மிஸ் பண்றது உண்மையிலே மனசு கஷ்டமா இருக்கு. இவங்க எல்லாம் வந்து முகத்தை பார்க்கறதே நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷம் உள்ள வருது. பட் அவங்க இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது இன்னும் நினைவு பெருமையா இருக்கு. புடிச்ச சீன் மனபலம் அந்த சேசிங் சீன் தான். அதெல்லாம் பாருங்க போய் செம்ம பண்ணு. சந்தான காமெடியோட போட்டு செம்ம பண்ணாது. முடியாத சீன் இல்ல தெரியல, ஃபுல் வைப் தான் படமே. வைப்ல எப்படி புரியல சொல்ல முடியும். மியூசிக் தாறுமாறா பண்ணி விஜய் நீ சம வைப்புனே போட்டுக்கிற பாட்டு யூத்தோட பல்ச புடிச்சாரு. புடிக்க முட்டாரா? எனக்கு தெரிஞ்சு இப்ப எடுத்த இந்த நல்லா இருக்கும். சம வைப்புனா உள்ள போய் பாருங்க, எல்லாரும் டான்ஸ் எடுக்கிறாங்க. இன்னொரு படம் தான் எதிர்பார்க்கறாங்க. நீங்க எப்படி வந்து அது செட் ஆக சொல்லுவீங்க? போய் பாருங்க, உங்களுக்கு புது படமே வேணான்றீங்க அந்த மாதிரி இருக்கும். பொங்கல் இந்த படம் தான் பொங்கல் நினைக்கிறேன். பாருங்க, நீங்க ஆடியன்ஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு என்டர்டைன்மெண்ட் நீங்க வந்து லாஜிக்கலா எதிர்பார்க்க கூடாது, ஸ்டோரி சரியில்லைன்னா சொல்லக்கூடாது. சரிங்களா? ஒரு என்டர்டைன்மெண்ட் நான் சிரிச்சுட்டு போனோம் அப்படின்னு நினைச்சா உள்ள வந்து இந்த படத்தை பார்க்கலாம், பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் தாண்டி இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கரமான லேக் இருக்கதான் செய்யுது. பட் என்னன்னா, இப்ப வர படங்கள்லாம் அடிக்கடி வெட்டு குத்து அப்படின்னு வந்து நம்ம ஃபுல்லா பார்த்து பழகிட்டு அங்கங்க ஒரு காமெடி வரவே நம்ம ரொம்ப ரசிச்சு பாக்குறோம். அப்படிதான் இருக்கு இந்த படம் உள்ள. சந்தானத்தை வந்து நாங்க ஹீரோவா விரும்பல, இந்த மாதிரி காமெடி என்னத்தை நாங்க விரும்புறோம், அப்படிதான் வரணும்னு ஆசைப்படுறோம். இது 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா மேபி வரலட்சுமிக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, இப்ப அவுட் ஆஃப் ஃபீல்ட் போயிட்டாங்க. இப்ப வந்ததுக்கு ஒரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, 12 வருஷம் கழிச்சு அப்படின்னும் போது மக்கள் எந்த மாதிரி படங்களை இன்னும் ஆதரிக்கிறாங்க, விரும்புறாங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சிச்சு. வழக்கமான சுந்தர்சி படம் மாதிரிதான், காமெடியும் சூப்பரா இருக்கு, கிளாமரும் தூக்கலாகத்தான் இருக்கு. ஃபேமிலியோடவே பார்க்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அவர் படம் அப்படிதான் இருக்கும், டபுள் மீனிங் காமெடிஸும் இருக்கு, ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. சந்தானம் சூப்பரா பண்ணியிருந்தாரு. மனோபாலா காமெடி பண்ணாம பாடி லாங்குவேஜ்லயே சூப்பரா பண்ணிட்டாப்ல, பார்க்கலாம். ஒர்ஸ்ட் இல்ல. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கடியா போகும், அது மட்டும் பாத்துக்கணும். பட் பார்க்கலாம். எனக்கு மணிவண்ணன் சார் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸ்கிரீன்ல. ஏன்னா அந்த யாரெல்லாம் நம்ம மிஸ் பண்றோமோ அவங்க எல்லாம் திருப்பி பார்க்கும்போது, மனோபாலா சார் கூட அந்த அளவுக்கு இல்ல, மணிவண்ணன் சார் பார்க்கும்போது நம்மள மீறி ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஆக்சுவலா ஒரு ஸ்கிரீன்ல பாக்குறோம் அப்படின்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு சில பிளஸ் இருக்கு. 12 வருஷம் கழிச்சு இப்ப வரவே அதுல ஒரு சில பிளஸ் இருக்கு. ரெண்டுத்தையுமே நம்ம பார்க்கணும். பட் நல்லா தான் இருக்கு, மக்கள் இதை ஆதரிக்கிறாங்க. சோ காமெடி படங்களை இனிமேல் டைரக்டர்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றத இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும். வேற ஒண்ணு இல்லை. நன்றி.